ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அன்போடு கூட வாழ்த்துகிறோம். தொடர்ந்து இந்த ஜெபத்தை குறித்து உங்கள் நடுவிலே பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த ஜெபம் எவ்வளவு முக்கியம் என்பதை இன்றைக்கு அறிந்து கொண்டிருப்பீர்கள். இன்றைக்கு தெரியாத கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த ஜெபத்தை குறித்து தெரியாத நபர்கள் இன்றைக்கு ஜெபம் எவ்வளவு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கிரியை செய்யும் என்பதை இன்றைக்கு அநேக ஜனங்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், தேவதாசர்கள் அறிந்து கொண்டிருப்பீர்கள். இன்றைக்கு தொடர்ந்து இந்த ஜெபத்தை குறித்து அதிகமாக ஆவியானவர் உங்களோடு பேசுவாராக. இன்றைக்கு ஒரு மனிதன் ஜெபிக்க நேரத்தை ஒதுக்காவிட்டால் அவன் தன்னுடைய வாழ்க்கையில பல பிரச்சனைகளுக்கு நேரத்தை ஒதுக்க வேண்டிய காலம் வரும். இன்னைக்கு அவனுடைய வாழ்க்கையில இன்னைக்கு எவ்வளவோ காரியங்களுக்கு இன்றைக்கு நேரத்தை ஒதுக்குற மனிதன் இன்றைக்கு ஒரு கணம் உங்களுடைய வாழ்க்கையை நீங்க என்ன செய்யுங்க, நீங்க சீர்தூக்கி பார்க்க ஆரம்பிங்க. ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில ஜெபத்துக்கு நேரம் ஒதுக்கவில்லைன்னு சொன்னால் அவனுடைய வாழ்க்கையில பல பிரச்சனைகளுக்கு அவன் நேரத்தை ஒதுக்க வேண்டிய காலம் அது. சில சூழ்நிலைகள் வரும். இன்னைக்கு கடவுளுடைய சமூகத்துல நிற்கிற நானும் நீங்களும் அதிகமான வாலிப பிள்ளைகள், இந்த வாலிப சமுதாயத்தோடு ஆண்டவர் இன்றைக்கு பேசுகிறார். வாலிப நிலைகளை கொஞ்சம் சற்று ஆராய்ந்து பாருங்க. இன்னைக்கு வாலிபர்கள் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலைகளை பாருங்க. அருமையான சகோதரனே, சகோதரியே, அருமையான தம்பி, தங்கச்சி, இதை நீங்க இன்னைக்கு கேட்டுக்கொண்டிருக்கலாம். இந்த வார்த்தைகள் உங்களுக்கு கடினமாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இந்த வார்த்தையை உங்கள் நடுவிலே கொண்டு வர வேண்டும் என்பது ஆண்டவருடைய பெரிய நோக்கம். இன்னைக்கு நீங்க ஜெபிக்க நேரத்தை ஒதுக்கலையா? இன்னைக்கு ஜெபிக்க ஆண்டவருடைய சமூகத்தில் கடந்து வருவதற்கு இன்னைக்கு நேரம் உங்களுக்கு இல்லையா? சற்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியம். சற்று ஆண்டவருடைய பாதத்தில் நின்று நீங்கள் சற்று யோசிக்க வேண்டியது அவசியம். உங்களுடைய வாழ்க்கையிலே வருகிற அடுத்தடுத்து வரப்போகிற காரியங்களை குறித்து சற்று மனம் கசந்து அழ வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். ஆகவே இன்றைக்கு செபிக்க நேரத்தை ஒதுக்க வேண்டியது அவசியம். இன்றைக்கு செபிக்க நேரத்தை ஒதுக்காத இந்த வாலிப சமுதாயம், வாலிப பிள்ளைகள், அருமையான சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில இன்னைக்கு எதுக்கெல்லாம் நேரத்தை ஒதுக்குறீர்கள்னு சொல்லி சற்று சிந்தித்து பாரு. மணிக்கணக்காக சமூக வலைத்தளங்களிலே அங்கே நேரத்தை செலவிட நேரம் இருக்கிறது. மற்றவர்களை குறித்து ஒரு 4 பேர் சேர்ந்து ஒரு குழுவாக சேர்ந்து மற்றவர்களை குறித்து, மற்றவருடைய வாழ்க்கையை குறித்து, ஒரு வாலிபன் அழிந்து போகும் பொழுது, ஒரு வாலிபன் கெட்டு போகும் பொழுது, ஒரு வாலிபன் பாவத்திலே மூழ்கி அங்கே வெளியில வர முடியாமல் இருக்கிற சூழ்நிலையில் ஒரு வாலிப சமுதாயம் போகும் பொழுது அவர்களை குறித்து பேச இன்றைக்கு நேரம் இருக்கிறது. ஆனால் அவர்களுக்காக நின்று ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்க நேரம் இல்லை. அவர்களுக்காக செவிக்க இன்றைக்கு நேரம் இல்லை. அவர்களை குறித்து பேச இன்றைக்கு மணிக்கணக்கான நேரம். மணிக்கணக்காக அவர்களை பேச விட்டால் மணிக்கணக்காக பேச முடியும். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கவோ இன்றைக்கு ஒரு மனிதனுக்கும், ஒரு அழைக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு இன்றைக்கு நேரம் இல்லை. சமூக வலைத்தளங்கள், இந்த சமூக வலைத்தளத்திலே அங்கே அதிக நேரத்தை செலவிடுகிறார். மணிக்கணக்காய் சமூக வலைத்தளங்களில் என்ன நடக்குதுன்னு சொல்லி கேட்டால் ஒரு மனிதனும் அந்த சமூக வலைத்தளங்களில் என்ன காரியம் அங்கே நடக்குதுன்னு சொல்லி துல்லியமாய் ஒவ்வொரு பிள்ளைகளும் இன்றைக்கு சொல்லுவார். அவ்வளவுக்கு அதிகமாக இன்றைக்கு சமூக வலைத்தளங்களில் அவருடைய நேரத்தை செலவிடுகிறார். ஆனால் இவைகளுக்கு எல்லாம் நேரம் இருக்கும் பொழுது செபிக்க மாற்றும் ஒரு மனிதனுக்கு நேரம் இல்லை. செபிக்க மாற்றும் இந்த சமுதாயத்துக்கு நேரம் இல்லை. கேட்டால் எங்களுக்கு நாங்கள் வேலை செய்துவிட்டு எங்களால் முடியாமல் நாங்கள் என்ன செய்கிறோம், தூங்கி விடுகிறோம்னு சொல்லி ஒரு கதையை மாற்றும் சொல்ல நேரம் இருக்கிறது. அந்த நேரத்திலே ஆண்டவருடைய சமூகத்திலே நிற்க ஒரு மனிதனுக்கும் நேரம். இன்னைக்கு உண்மையான மனிதர்கள், உண்மையான பிள்ளைகள் ஆண்டவருடைய கரங்களிலே கொஞ்சம் பேர் மாத்திரம்தான் இருக்கிறார். இன்றைக்கு நானும் நீங்களும் இதை கேட்டுக்கொண்டு ஒரு சாபமான வார்த்தைகளை இன்றைக்கு உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்ளவில்லை. ஒரு எச்சரிப்பின் வார்த்தைகளை மாற்றம் இன்றைக்கு பகிர்ந்து கொள்ளுவோம். இன்றைக்கு ஜெபிக்க நேரத்தை ஒதுக்காத நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில அடுத்து வருகிற காரியங்களிலே பல பிரச்சனைகள், பல மன அழுத்தங்களுக்கு இன்றைக்கு நேரத்தை செலவிடுகிற காலத்துக்கு நேராக நீங்க தள்ளப்படுவீர்கள். ஆகவே இன்றைக்கு இதை கேட்கிற நானும் நீங்களும், இன்னைக்கு நானா இருக்கலாம், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களா இருக்கலாம், இன்றைக்கு என்ன செய்ய வேண்டும்? ஒரு ஜெபிக்க நேரத்தை ஒதுக்க ஆண்டவருடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கும். இதுவரைக்கும் நீங்க ஜெபிக்காம இருந்திருக்கலாம். ஒரு 5 நிமிடமாவது ஜெபிக்க முடியாத ஒரு சூழ்நிலை உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கலாம். இன்றைக்கு ஒரு அரை மணி நேரமாவது ஜெபிக்க இன்றைக்கு என்ன செய்யுங்க? நேரத்தை ஒதுக்க ஆரம்பி. இன்றைக்கு வாலிபருடைய சூழ்நிலையை பார்க்கும் பொழுது இன்னைக்கு கடவுளை அறிந்த பிள்ளைகள், கடவுளை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள், ஆண்டவருக்காக அழைக்கப்பட்ட பிள்ளைகள்
இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசும் பொழுது இன்னைக்கு இயேசு கிறிஸ்து யார் என்று சொல்லுகிற அளவுக்கு இன்றைக்கு அவருடைய சூழ்நிலை இன்றைக்கு போய் கொண்டிருக்கு. இந்த இன்னைக்கு இந்த இளைஞருடைய சமுதாயம் பெரிதான ஒரு கேள்விக்குறி. கர்த்தருடைய பிள்ளைகள், ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள், உடைய நிலைமைகள் எல்லாம் இன்றைக்கு பெரிதான ஒரு கேள்விக்குறியா இன்றைக்கு போய் கொண்டிருக்கு. எங்கு பார்த்தாலும் போதை வசு, இதெல்லாம் எங்க நடக்குதுன்னு சொன்னால் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய நடுவில் நடக்குது. அழைக்கப்பட்ட பிள்ளைகளுடைய நடுவில் நடக்குது. இந்த வாலிப சமுதாயத்தின் நடுவில் நடக்குது. வேலை எல்லாத்துக்கும் நேரம் இருக்கும் பொழுது உலகத்தின் காரியங்களுக்கும், உலகத்திலே வருகிற இந்த காரியங்கள், உலகத்திலே நடக்கிற எல்லா அநியாயங்களுக்கும், இந்த உலகம் காட்டுகிற அன்புக்கும் நேரத்தை ஒதுக்குற நீங்கள் இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்திலே நேரம் ஒதுக்கவில்லைன்னு சொன்னால் பரிதாபமான நிலைக்கு தள்ளப்படுவீர். ஆகவே இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் எச்சரிப்பின் வார்த்தையாய் உங்களுடைய காதுகளில் துணிக்கட்டும். ஆண்டவருடைய சத்தமாயும் இந்த வார்த்தையுடைய காதுகளில் துணிக்கட்டும். அருமையான சகோதரனே, சகோதரியே, யாரிடத்திலும் எந்த ஒரு மனக்கசப்போடு நாங்கள் இதை பேசவில்லை. இந்த வாலிப சமுதாயத்தை பார்க்கும் பொழுது, இன்றைக்கு அழிக்கப்படுகிற சூழ்நிலையை பார்க்கும் பொழுது அவ்வளவுக்கு மனவேதனை. இன்றைக்கு என்னுடைய சமுதாயம் அழிக்கப்படுகிறது என்று சொல்லி அவ்வளவு மனவேதனை. ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்க ஒரு மனிதனாலும் இன்றைக்கு முடியவில்லையே. ஒரு 5 நிமிடமாவது இந்த தேசத்துக்காக செபிக்க இன்றைக்கு முடியவில்லை என்று சொல்லுகிறதான ஒரு மனவேதனை தான். இன்றைக்கு ஒரு பொறுத்துணையோடு ஆண்டவருடைய சமூகத்தில் மனம் திரும்புங்க. இந்த வார்த்தை சில நேரங்களில் ஒரு கடைசி வார்த்தையாக எங்களுடைய காதுகளில் துணிக்கலாம். இதற்கு பின்பதாக ஒரு சத்தத்தை கேட்க முடியாத சூழ்நிலைக்கு சில நேரங்களில் தள்ளப்பட வேண்டிய காலம், சில நாட்கள், சில நேரங்களில் வரக்கூடுமாயிருந்தால் இன்றைக்கு இந்த வார்த்தை உங்களுடைய இருதயங்கள் நடுவில் பேசட்டும். இந்த வார்த்தை உங்களுடைய இருதயங்கள் நடுவில், உங்களுடைய காதுகள் நடுவில் துணிக்கட்டும். உங்களுடைய சூழ்நிலையை விட்டு சற்று நீங்கள் என்ன செய்யுங்கள், ஆண்டவருடைய சமூகத்துக்கு திரும்ப ஆரம்பி. உலக எல்லாவற்றுக்கும் நேரத்தை ஒதுக்கிற நீங்க, எல்லாவற்றுக்கும் உலக அன்புக்கு ஒரு மனிதனை நேசிக்கிற நபராக இருப்பீர்கள் சொல்ல, அந்த மனிதனுக்கு மனிதனோடு மணிக்கணக்காய் பேசுகிற நீங்கள், அந்த நபரோடு மணிக்கணக்காய் பேச நேரத்தை ஒதுக்குற நீங்கள் இன்றைக்கு இந்த உலகத்தின் காரியங்களை ஒதுக்கி வைத்து விட்டு கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு உடைய காதுகளில் துணைக்கிறபடினால் ஒரு அரை மணி நேரமாவது, ஒரு மணி நேரமாவது ஆண்டவருடைய சமூகத்திலே செபிக்க வாழ்க்கையை நீங்க ஒப்புக் கொடுக்க வேண்டும். ராத்திரி நேரங்களில் தூங்கும் பொழுது, ராத்திரி நேரங்களில் அங்கே நித்திரைக்கு போவதற்கு முன்பதாக நீங்க யாரோடெல்லாம் பேசுகிறீர்கள், என்ன காரியத்தை நீங்கள் அந்த தொலைபேசிகளை செய்தீர்கள்னு சொல்லி உங்களுக்கும் ஆண்டவருக்கும் தெரியும். ஆகவே அந்த காரியங்கள் எல்லாம் மறைவிலே செய்கிற காரியங்கள் இன்றைக்கு வெளியரங்கம் ஆக்கப்படுவதற்கு முன்பு ஒரு மனம் திரும்புதல், ஒரு அர்ப்பணிப்பு இன்றைக்கு உடைய வாழ்க்கையில வந்தால் நலமாயிருக்கு. ஆகவே இந்த வார்த்தையை கேட்கிற நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்திலே ஒரு சில மணி நேரங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே செபிக்க உங்களை ஒப்புக்கொடு. நாட்களும் உலகத்துக்காக வாழ்ந்த நாட்கள் போதும். இந்த உலகத்துக்காக வாழ்ந்த, உலக மனுஷர்களுக்காக, உலக அன்புக்காக வாழ்ந்த நாட்கள் போதும். ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு விளைக்கரையத்தை ஆண்டவர் இந்த தேசத்தின் நடுவில் கொடுத்திருக்கு. ஆவிக்குரிய மண்டலங்களில் அவ்வளவு பெரிய காரியங்களை இந்த சேனையை கொண்டு, இந்த சமுதாயத்தை கொண்டு ஆண்டவர் செய்ய பிரதான ஒரு திட்டத்தை இந்த நாட்களில் ஆண்டவர் வைத்திருக்கிறார். பிரதான தரிசனத்தை ஆண்டவர் ஒவ்வொரு தேவ பிள்ளைகள், ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள் மேலும் அவருடைய பிரதான தரிசனத்தை வைத்து அந்த பிள்ளைகளை ஆண்டவர் இந்த தேசத்தின் நடுவில் ஒரு வெளிச்சமாய் மாற்றுவதற்கு, அந்த பிள்ளைகளை ஆண்டவர் இந்த தேசத்தின் நடுவில் எடுத்து ஒரு வெளிச்சமாக, ஒரு மலை மேல் இருக்கிற பட்டணமாய் மாற்றுவதற்கு அவருடைய பரலோக திட்டம் இந்த தேசத்தின் நடுவில் அவ்வளவுக்கு அதிகமாக என்ன செய்கிறது, இந்த தேசத்தின் நடுவில் செயல்பட ஆயத்தமாயிருக்கு. ஆகவே இன்றைக்கு ஆண்டவர் உங்களை கொண்டு இந்த நாட்களில் பெரிய காரியத்தை செய்ய ஆயத்தப்படும் பொழுது இன்றைக்கு நேரத்தை தாமதமாக்கி ஜெபிக்க முடியாதபடி இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் இன்றைக்கு மாறி ஆண்டவருடைய சமூகத்திலே பல மணி நேரமாய் நீங்க ஜெபிக்க நீங்க ஒப்பு கொடுத்து பாருங்க. நீங்க எதுக்காகலாம் இன்றைக்கு கண்ணீர் வடித்தீங்களோ, எதுக்காகலாம் இன்றைக்கு அழுதீங்களோ, உங்களுடைய வாழ்க்கையை குறித்து சில நேரம் அழுதுருப்பீங்க. என்னுடைய வாழ்க்கையில வந்த அவமானங்களை குறித்து, பல மனிதர்களுடைய நிந்தனையை குறித்து இன்னைக்கு நீங்க என்ன செய்திருப்பீங்க, அழுதுருப்பீங்க, கண்ணீர் வடித்திருப்பீங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த தேசத்துக்காக ஒரு மணி நேரம் செபிக்க ஒப்பு கொடுத்து பாருங்க. நேரத்தை ஒதுக்கி பாருங்க. உங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும், நீங்க செய்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் செபிக்க நேரத்தை ஒதுக்கி பாருங்க.
கர்த்தர் உங்களுடைய நாட்களிலே உங்களை கொண்டு பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வார். நீங்க எதுக்காகலாம் கண்ணீர் வெடித்தீங்களோ அந்த கண்ணீரை துடைத்து, நீங்கள் அவமானப்பட்ட இடத்திலே, நீங்க தலை குனிந்த இடத்திலே ஆவியானவர் என்ன செய்வார்? அந்த மனிதர்கள் காணும்படியாக உங்களை மேன்மேலும் ஆண்டவர் என்ன செய்வார்? உயரங்களுக்குள்ளே ஆண்டவர் கொண்டு போக ஆரம்பிப்பார். இந்த மனிதனா, இந்த பிள்ளையா, இந்த இந்த உங்களுடைய பெயரை சொல்லி என்ன செய்வார்கள்? பல மனிதர்கள் இந்த நபராண்டு சொல்லுகிற அளவுக்கு அப்படிப்பட்ட ஒரு மகிமையான காரியத்தை ஆண்டவர் உங்களுடைய நாட்களில் அவர் செய்ய அவர் ஆயத்தப்படும். தொடர்ந்து ஜெபத்தில் இருங்க. இன்னைக்கு உலக காரியங்கள் எல்லாவற்றையும் ஒதுக்கி விட்டு ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிக்க நேரத்தை ஒதுக்குங்க. கர்த்தர் பெரிய காரியங்களுடைய நாட்களை செய்வாராக. ஆமென்.